ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைசெல்ஃப் கோமதி சேனல். 5:30 ஆயிடுச்சு. பெட்டெல்லாம் குப்பையாக இருந்துச்சு, வீடும் குப்பையாக இருந்துச்சு. சரி க்ளீன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நானே க்ளீன் பண்ணேன். பெட்ஷீட்லாம் உதறிட்டு க்ளீன் பண்ணால் நிறைய குப்பையாக இருந்துச்சு. அப்புறம் என்ன பில்லோலாம் எடுத்து போட்டுட்டு திடீர்னு பார்த்தா கரண்ட் போயிடுச்சு. சரி எப்போவுமே போகிறதானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அப்புறம் என்ன பிளட்டெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, நீட்டாயிடுச்சு. அப்புறம் வீட்டை கூட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வீடு கூட்ட ஆரம்பிச்சிட்டேன் நானும். கூட்டுறேன், நிறைய மண்ணாக இருந்துச்சு. மழை காலங்க எல்லாமே வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகிறதுனால வந்து ரொம்ப குப்பையாக இருந்துச்சு, ரொம்ப மண்ணாக இருந்துச்சு. அப்படியே பெட் சைடு, ஃப்ரிட்ஜ் சைடு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நீங்களே பாருங்கள் எவ்வளோ மண்ணாக இருந்துச்சுன்னு. க்ளீன் பண்ணிவிட்டு இருந்தேன். அப்புறம் அதெல்லாம் வந்து கூட்டி அள்ளி வெளியே போட்டுட்டு அப்புறம் பால் வந்துருச்சு. அம்மா வந்து பால் வாங்கி டீ போட்டுட்டு இருந்தாங்க. வெளியே சாரல் வேலை விழுந்துட்டு இருந்துச்சு. சரி வெளியே போய் பார்க்கலாமேன்னு பார்த்தா நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாரல் விழுகுதுன்னு. மழை பெஞ்சிச்சு இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. நல்லா மழை அடிச்சு ஊற்றிட்டு இப்போ கொஞ்சம் நேரம் விட்டுருக்கு. அப்புறம் வெளியே கூலிங்காக இருந்துச்சு. அம்மா கூப்பிட்டாங்க, வா வந்து உட்காரு, டீ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு. அதே மாதிரி சுட சுட டீயும் ரஸ்க்கும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை நான் அப்படியே ஜன்னல் பக்கத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் டீ குடிச்சிட்டு செல்ஃபை பார்த்தேன். ரொம்ப குப்பையாக இருந்துச்சு. சரி க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு நானும் அம்மா தங்கச்சி எல்லாமே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து க்ளீன் பண்ணி நீட்டாக அடுக்கி வச்சிட்டேன். இந்த புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட தான் மேக்ஸிமம் இருக்கும். என்னோடது, தங்கச்சியோடது, அப்பாவோடது 3 பேரோடதுமே இங்கே தான் இருக்குது. இதெல்லாம் அடுக்கி வச்சோடனே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் பார்த்தா அம்மா சூடாக வந்துட்டு தோசைக்கல் சூடு பண்ணி தோசை ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா எனக்கு 2 தோசைன்னு கேட்டேன். அம்மா சரி வெயிட் பண்ணு, நான் ஊற்றி தரேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஊற்றியும் கொடுத்தாங்க. இந்த ரெய்னி சீசனில் தோசை சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா 2 தோசை ஊற்றி தட்டில் வச்சு கொடுத்துட்டாங்க. காலையில் வச்ச சிக்கன் குழம்பு தான் இருந்துச்சு. அதை வச்சு தான் நானும் என் தங்கச்சியும் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சுங்க சூடாக. அந்த மலைக்கு வந்துட்டு சுட சுட தோசை சுட்டு சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்றது சூப்பராக இருந்துச்சு. அது சண்டே வேறு இல்லையா, அதனால தான் சிக்கன் எடுத்திருந்தாங்க வீட்டில். அப்புறம் என்ன நைட்டு 10 o'clock ஆயிடுச்சு. தூக்கம் வந்துருச்சு, நானும் தூங்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பாய்.